புதிய தலைமுறையின் உறக்கச் சொல்லுங்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கடந்த 2 வார காலமா ஐஐடி விவகாரம் நாடு முழுவதும் பேசப்பட்டு வருது. மாணவர்களின் அரசியல் செயல்பாடுகள் குறித்து ஆழமான கேள்விகளும் கூர்மையான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. மாணவர்களின் அரசியல் செயல்பாடுகள் சரியா தவறா அப்படிங்கிறதா இன்றைய விவாத தலைப்பு. மாணவர்கள் களத்துக்கு வந்து போராட வேண்டிய அவசியம் என்னவாக இருக்கிறது? அவர்களுடைய போராட்டத்தை கல்வி நிறுவனங்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இந்த சமூகம் எப்படியெல்லாம் பார்க்கிறாங்க? இதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். பங்கேற்பாளர்கள் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி 4 சிறப்பு விருந்தினர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறாங்க. முதலாவதாக திரு ஜோ பிரிட்டோ, மாணவ அமைப்பை சேர்ந்தவர். அடுத்ததாக திரு ரஃபீக் ராஜா, கல்லூரி பேராசிரியர். முனைவர் திரு ரெங்கராஜன், கல்லூரி முதல்வர். வணக்கம். இறுதியாக அருண்குமார் தவே, மேலாண்மை ஆலோசகர். விருந்தினர்கள், பங்கேற்பாளர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மாணவர்களுக்கு சமூகம் சார்ந்து, அரசியல் சார்ந்து அந்த பார்வை இருக்க வேண்டியது அவசியமா இல்லையா? இந்த தேசத்துக்கே சோறு போட்ட விவசாயிகள் கடந்த 20 ஆண்டுகள்ல 7 லட்சம் விவசாயிகள் சூசைட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றிலாம் எனக்கு அக்கறை இல்லை, இதை பற்றிலாம் எனக்கு தேவை கிடையாது. நான் எதையாவது படிச்சுட்டு நான் வெளிநாட்டுக்கு பறந்து போகிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். அப்படிதான் மாணவர்கள் இருக்கணும்னு இந்த சமூகம் போதிச்சுட்டு இருக்குது, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்குது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. என் வாழ்க்கையை தீர்மானிக்கிற அரசியலை நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி வாழணும் அப்படின்னு ஒரு 4 பேர் உட்காந்து தீர்மானிச்சுட்டு இருக்கிறான். அந்த அரசியலை பற்றி நான் பேசுவேன், நான் களத்தில் இறங்கி போராடுவேன். இந்த கல்லூரி வாழ்க்கையிலையும் இந்த பள்ளி பருவத்திலையும் நான் கற்றுக்க முடியாத ஒரு விஷயம் எதுவாக இருக்குது அப்படின்னா அரசியலாக மட்டும்தான் இருக்குது. ஏன்னா எனக்கு பாட புத்தகத்திலையும் எதுலையும் கிடையாது, எனக்கு என்னோட வீட்டிலையும் சொல்லித்தர போகிறது கிடையாது. ஸோ நான் எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாத போது நான் எப்படி இந்த சமூகத்தில் வாழ முடியும்? ஸோ எனக்கு கற்றுக்க வேண்டிய இடம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா பள்ளி பருவமோ கல்லூரி பருவமோ தான் இருக்கணும். இப்போதான் மாணவர்கள் அரசியலில் இறங்குறாங்க, போராட்டத்தில் இறங்குறாங்கன்றது இல்லை. 1965 இந்திய ஒழிப்பு போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருக்கும்போதே மாணவர்கள் அதில் உள்ள இறங்கி போராடினதால தான் அந்த இந்தி ஒழிஞ்சது. அது வரைக்கும் காங்கிரஸ் தான் ரொம்ப ஆட்சி ஆண்டுட்டு இருந்தது, எல்லாம் இருந்தது. அந்த இந்தி ஒழிஞ்சு தமிழ்ன்ற ஒன்று ஆட்சி அமைச்சது எல்லாமே 1967. நீ வேண்டாம், இதை செய்யாத, இன்னும் செய்யாதன்னு ஏன் அவங்கள குழந்தைகளாவே நம்ம பாவிக்கணும்? ஏன் இந்த அரசியலுக்குள்ள நாங்கள் வரணும்னு கேட்குறோன்னா, ஏன்னா எங்களை இது வரைக்கும் நாங்கள் இப்போ எங்கள் அப்பா இருக்காருன்னு, எங்கள் அப்பா என்ன ஒரு அரசியல்வாதி ஆகணும்னு நினைக்கவே மாட்டார். ஏன்னா நான் படிக்கணும், ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும், எங்கள் பொருளாதாரத்தை என் வீட்டை நான் பார்த்துக்கணும். அதான் எங்கள் அப்பா திங்க் பண்ணுவார். அதான் எல்லாரோட பேசிக் கான்செப்ட். இது இப்படியே விட்டுக்கிட்டே போனோம்னு வச்சுங்களேன், மாணவர்கள் நீங்கள் வராதிங்கப்பா, வந்தீங்கன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் விட்டுக்கிட்டே போனேன்னா கடைசி வரைக்கும் இன்னைக்கு நான் உங்களை கேள்விப்பேன். ஏன்னா நீங்கள் சீனியர், அதே மாதிரி என்னோட பின்னாடி இருக்கும், என்ன கேள்விக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாணவர்கள் வரணும்னு நான் சொல்கிறேன். சரி, ஆக்சுவலாக மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டத்தை தான் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க இன்னைக்கு வரைக்கும். மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம் அவங்களுக்கு தேவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, இண்டிபெண்டா திங்க் பண்ணக்கூடாது, ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடாது. அவனுக்கு ஸ்லேவரா குமாஸ்தா வேலை செய்யறதுக்காக அவங்களுக்கு ஆளுக்கு தேவை. அதுக்கு அவங்க எஜுகேஷன் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணாங்க. அதே தான் இன்னைக்கு ஃபாலோ பண்றோம். அதே மாதிரியா இருக்கு, ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்லாம் வந்துடுச்சு. இன்னும் மெக்காலே சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணி அப்புறம் ஏன் ஒரு டிஸ்கஷனே கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் தடை பண்றாங்க? இந்த வளர்ச்சி மொத்தமே மாணவ சமுதாயம், இளைஞர் சமுதாயம் என்ற அந்த அடிப்படையில் அவங்க மேல இருக்க நம்பிக்கையில தான் கிரியேட் பண்றாங்க. அப்ப ஒரு தேசத்தினுடைய நம்பிக்கையினுடைய பிரஜையா இருக்கு நான், இந்த தேசத்தினுடைய நம்பிக்கையா இருக்கு நான். இந்த தேசத்தின் நம்பிக்கையாக அத்தனை பேரும் பார்க்கக்கூடிய நான் எப்படி பொறுப்பட்டவனா இருக்கணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். இங்க என்ன பிரச்சனை நான் தெரிஞ்சுக்கணும். இங்க உள்ள பிரச்சனை இங்க சிஸ்டமேட்டிக் பிரச்சனை, இங்க அடிப்படை கட்டமைப்பு ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கு. அடிப்படை கட்டமைப்பு ரீதியான பிரச்சனைகள் நான் தவிர்க்கணும், அல்லது அந்த பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு சொல்லணும். என்னுடைய அடுத்த தலைமுறை வளமா வாழணும் அப்படின்னா அரசியலும் சமூகமும் தேவை, நாங்கள் பேசுவோம். சரி, ஓகே. சமூகத்தை பத்தி புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் அந்த சமூகத்துல தான் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை முடிச்சுட்டு நான் வாழ போறேன். ஒவ்வொரு விஷயத்திலையுமே அரசியல் இருக்கிறது. எப்படி ஒட்டுமொத்தமாக அரசியலை என்னால் நிராகரிக்க முடியும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஏன் மாணவர்களுக்கு அரசியல் சார்ந்த செயல்பாடுகள் இருக்கக்கூடாது, சமூகம் பற்றிய, அரசியல் பற்றிய பார்வையும் புரிதலும் இருக்க வேணாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கல்லூரியில சான்றிதழ் கொடுக்கும்போது கான்டெக்ட் சர்டிஃபிகேட் குட், வெரி குட் இருக்கணும். ஆனா சாட்டிஸ்ஃபைடு போட்ட காரணத்தால, வாழ்க்கை ஃபியூச்சர் அவுட் அரசியல் ஈடுபட்ட காரணத்தால, நம்பர் 1 காடு கடை ஆட ஓடு, 6 கடை நாணல் ஓடு, ஊரு கடை ஜாதி ஓடு, எல்லா கடை அரசியல் ஓடு. ஒரு மாணவன் அரசியல் டைவர்ட் பண்ணாலும் டோட்டலா ஸ்பாயில் ஆயிடுது சார். உலக அரசியல் 3ஆக பிரிக்கப்படுகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் ரிலிஜியஸ் பாலிடிக்ஸ், அதாவது மதபூர்வமான அரசியல், அது இன்டர்நேஷனல் லெவல். அடுத்தது லிங்குஸ்டிக் பாலிடிக்ஸ், அப்படின்னா மொழியியல் அரசியல். அடுத்த அரசியல்
காஸ்ட் பாலிடிக்ஸ். இந்த 3 பாலிடிக்ஸ்குள்ள நீங்க மாட்டிக்க கூடாது. மாட்டிட்டீங்கன்னா இந்த சின்ன குழந்தை நெருப்புல விளையாடுற கதையில விளையாடிட்டு இருக்கிறீங்க நீங்க. இதை வச்சு நிறைய பேர் உங்களை குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க உஷாராயிருங்க, அவ்வளவு. அதாவது பொதுவாக மாணவர்களுக்கு அரசியல் தேவையில்லை என்பதுதான் என்னோட கருத்து. முதல்ல உனக்கு படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம், ஜெயிக்கணுங்கிற ஒரு லட்சியம் இருக்கணும், சரிங்களா? அதை விட்டு அரசியல் அது இதுன்னு போய் இன்றைக்கி ஒவ்வொரு தினசரியும் எடுத்துக்கங்க. எது எடுத்தால் மாணவன் கோஷ்டி மோதல், 2 மாணவர்கள் கத்தி குத்து, 2 மாணவர் மண்டை உடைப்பு. இவர்கள் நாளை அரசியல்வாதி, எம்எல்ஏ ஆகி, எம்பி ஆகி, சட்டசபைக்கு பார்லிமெண்ட்டுக்கு போய்விட்டார்கள் என்றால் நிலைமை என்ன ஆகும்? எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் வந்து ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ்க்காக அவங்க எல்லாருமே சேர்ந்து போராடினாங்க. அவர் தான் லீட் பண்ணார். அவர் லீட் பண்ணி அது போராட்டம் அப்படி இப்படின்னு பயங்கரமாக ரீச் ஆச்சு, ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ்க்காக பயங்கரமாக ரீச் ஆச்சு. ஆனால் அவரால் வந்து அந்த ஸ்டடீஸ், அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு அவரால் அந்த ஸ்டடீஸை வந்து முடிக்கவே முடியல. அந்த காலேஜ் வந்து ப்ரொஃபஸர்ஸும் சரி, பிரின்சிபல்ஸும் சரி, அவரை கூப்பிட்டு சஸ்பெண்ட் பண்ணி அவரால் காலேஜ் முடிக்கிறதுக்கே அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார். அவர் ஸ்டூடெண்ட்டாக இருந்து அவர் படிக்கக்கூடிய அந்த கோர்ஸே அவரால் முடிக்க முடியாதப்போ அந்த இந்த மாதிரி இதெல்லாம் இறங்கி அவர் வந்து போராடி அவரோட காலேஜே முடிக்க முடியல. அப்படின்றப்போ ஏன் இறங்கி போராடணும்? அதை நீங்கள் காலேஜில் முடிச்சுட்டு வந்து வெளியில் வந்து போராடுங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். அது வேறு யாரும் இல்லை, இங்கே இருக்கிற ஜோ பிரிட்டோ அவர் தான். சரி, அவர்கிட்ட கேட்டுடலாம். ஜோ பிரிட்டோ, அரசியல் சாக்கடை, அரசியல் நெருப்பு, மத ரீதியாக, மொழி ரீதியாக, ஜாதி ரீதியாக அடையாளப்படுத்தப்படுகிறது அரசியல். அதுக்குள்ளே போய் மாணவர்கள் சிக்கிக்கிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய கல்வி பாதிக்கப்படும், எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற அக்கறையை நிராகரிக்க முடியுமா? இல்லை, அரசியல் சாக்கடை அப்படின்னா அரசியலை தாண்டி வெளியே இருக்கிறது எல்லாமே சந்தனமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. 2வது, 18 வயசில் இருக்கிற எல்லாருமே ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு உரிமை மாணவர்களுக்கு கொடுக்கப்படுறப்ப மாணவர்கள் வந்து அரசியல் பேசக்கூடாது அல்லது அரசியல் விவாதிக்கக்கூடாது, இந்த மாதிரியான விவாதங்கள் எல்லாம் ஒரு அபத்தமான ஒரு விவாதங்களை தான் நாங்கள் முன் வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. 2வது, அந்த தரப்பில் பேசின எல்லாருமே ரொம்ப ஒரு அக்கறையாக பேசினாங்க. மாணவர்கள் படிப்பு போயிடும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது, கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் சாட்டிஸ்ஃபைட் போட்டாங்க, ஆக அவங்களுடைய எதிர்காலமே பாதிக்கப்படுங்கிறது ரொம்ப கவலையோட பேசினாங்க. ஆக அந்த கவலைக்கான தீர்வும் மாணவர்கள் அரசியல் பேசினா தான் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வெளிவரக்கூடிய சூழ்ச்சியும் அங்கதான் அடங்கி இருக்கு. சமூகத்தை பத்தி பேசக்கூடிய மாணவர்களை கல்லூரி நிர்வாகம் ஒடுக்குதுன்னா அப்ப இங்க இருக்கக்கூடிய அக்கறையாளர்கள் அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும். என் உயிரே போகும், அப்பயும் நான் பேசக்கூடாது, அப்பயும் நான் உட்கார்ந்துட்டு இருக்கணும், ஒரு புத்தக புழுவா மட்டும்தான் இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு போக்கு வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு சுயநல அரசியலை சுயநல மனிதர்களா உருவாக்குறாங்க. இப்ப சுயநலமா வளரவன் அவன் தான் என்ன பண்றான்னா, அவன் தான் தகாத பாலியல் குற்றங்கள் ஈடுபடுறான், அவன் தான் கொலையில ஈடுபடுறான். அப்ப மாணவர்களை சீர்திருத்துவதற்கு அரசியல் தேவைப்படுது. அங்க பெரியார் தேவைப்படுறாரு, அங்க கார்ல் மார்க்ஸ் தேவைப்படுறாரு, அங்க அம்பேத்கர் தேவைப்படுறாரு. ஆக மாணவர்களுக்கிடையே அந்த ஒற்றுமையை உருவாக்குறது, இந்த தேசத்தை, எங்களுடைய தமிழ் மண்ணை நாங்கள் நேசிப்பதற்கு எங்களுக்கு அரசியல் தேவைப்படுது. சரி, திரு அருண்குமார், மாணவர் பருவத்திலேயே ஏகப்பட்ட சமுதாய சிக்கல்கள், பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய அந்த கட்டாயம் மாணவர்களுக்கு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி அரசியலை முற்றிலுமாக எங்களால விலக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அரசியல் கூடாதுங்கிறதும் யாரோட பாயிண்ட்டும் கிடையாது, எந்த வயசுல வேணும்ன்றது தான் இப்போ பாயிண்ட். அதாவது ஏஜ் இவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் டைம்லலாம் ஓட்டிங்க்கு ரைட் கொடுத்தா கூட 18ங்கிறது வந்து அது ஒரு பெரிய மெச்சூரிட்டி ஏஜெல்லாம் கிடையாது. அதாவது ஒரு டெசிஷன் மேக்கிங்லாம் அந்த ஏஜில் வராது. அந்த டைமில் வந்து மைண்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும், ஃபிக்கல் மைண்டடாக இருப்பாங்க, நினச்சி முடிவெடுப்பாங்க. யார் எது, அதாவது பேரண்ட்ஸை தவிர யார் எது சொன்னாலும் கேட்குற மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ரொம்ப ஈஸியாக போயிடுவாங்க. இல்லை, மெச்சூரிட்டியை ஏஜோட கம்பேர் பண்ண முடியுமா? 35 இயர்ஸ் தான் இந்திய குடியரசுத் தலைவராக ஆவதற்கு. எப்படி வயதை வந்து நீங்க அனுபவத்தோட எப்படி ஒப்பிட்டு பார்க்க? டெஃபினட்டா அனுபவம் வந்து உங்களுக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட 70% கொடுத்துரும். மற்றது கொடுத்தாலும் ஏஜுங்கிறது இட்ஸ் அ வெரி குட் பிரைஸ் ஃபார் யுவர் மெச்சூரிட்டி. பாலிடிக்ஸ்லாம் பண்ணாமலேயும் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து சொசைட்டிக்கு பண்றதுக்கு நிறைய அவென்யூஸ் இருக்கு. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இது வந்து முதல்ல உங்க வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பேரண்ட்ஸுக்கு நல்ல சன்னாவும் டாட்டராகவும் இருந்து ரிலேட்டிவ்ஸ்க்கு அங்க நல்ல ரெப்புடேஷன், இவங்களோட நல்ல பேர் அவங்க பேரண்ட்ஸுக்கும் வரும். ஸோ முதல்ல இதை வந்து அதுக்கப்புறம் சொசைட்டிக்கு வரலாம். இவங்க இதை பாய்காட் பண்ணி டைரக்டா பாலிடிக்ஸ் போறேன்னு சொல்றது தான் தப்பு. ஒரு கல்லூரிக்கு படிக்க தான் போறோம், அந்த படிப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம சந்ததியோட வாழ்க்கை எல்லாத்தையுமே தீர்மானிக்க போகுது, குடும்ப பொருளாதாரத்தை தீர்மானிக்க போகிறது. நாம அந்த காலகட்டத்தில் போராட்டங்களை ஈடுபடுறத நம்ம பெற்றோர்கள் விரும்புறதில்லை, ஆசிரியர்கள் விரும்புறதில்லை, அரசு விரும்புறதில்லை, சில நேரங்களில் இந்த சமூகம் விரும்புறதில்லை. இவ்வளவையும் மீறி
கள போராட்டத்திற்கு என்ன அவசியம் இருக்கிறது? ஏன் மாணவர்கள் போராட வர்றாங்க? இப்போ இவங்க அரசியல்ல வந்து நீங்க செயல்படாதீங்க, நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ நான் அந்த சக்கரத்துக்குள்ளே தான் இருக்கேன். நான் பிறந்த உடனே அந்த அரசியல் என்ற சக்கரத்துக்குள்ள வந்துட்டு அரசாங்கம் எடுக்கிற முடிவுகளோட அந்த விளைவுகளை நான் அனுபவிக்கிறேன்னா நான் வந்துட்டேன். ஆனா என்ன இப்போ நான் செயல்படாமல் இருக்கிறதால என்ன ஆக போகுதுன்னா, எனக்கான அரசியலா அது இருக்காது, என்னுடைய சமுதாயத்துக்கான அரசியலா அது இருக்காது. அதை சார்ந்து இல்லாத உபயோகப்படுத்திக்க யார் நினைக்கிறாங்களோ அது அவங்களுக்கான அரசியலா மட்டும்தான் இருக்கும். அரசியலுக்கு எப்படி சார் ஒரு வயசை வந்து எப்படி சார் நீங்க வந்து அனுபவத்துக்கூடையும் அரசியலுக்கு வந்து பண்ணுவீங்க? 13-14 வயசுல வந்து அரசியலுக்கு வந்தவங்களும் இருக்காங்க. இப்போ மலாலான்ற ஒரு பெண்ணு பாத்தீங்கன்னா 15 வயசுல வந்து பெண்களுக்கான கல்வியை முன்னெடுக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஏஜ் வந்து இப்போ நீங்க 15 வயசு தான் உனக்கு ஆகுது, உனக்கான அதை பத்தின புரிதல் இல்லைன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு அப்படி ஒரு புரட்சி அங்க நடந்திருக்குமா? நடந்திருக்காது. பெரியார் என்றவர் என்ன பண்றாரு? 94 வயசு வரைக்கும் கையில அவரோட சிறுநீர் தொட்டியை கையில வச்சுக்கிட்டு சமுதாயத்துக்காக போராடுறாரு. இப்போ அவர்கிட்ட போய் நீங்க வயசான ஆளு, நீங்க வீட்டுல உட்காந்து நீங்க புள்ள குட்டியை பாருங்க, பேர பிள்ளைங்களோட சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்னா அது அங்க இந்த சமுதாயத்துல இன்னைக்கு பெண்களுக்கான இவ்வளவு முன்னேற்றமோ தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இவ்வளவு இதுவும் நம்மளுக்கு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. ஆனா இளைய சமுதாயம் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையோட, ஒரு பகுத்தறிவு சிந்தனையோட, ஒரு முன்னெடுப்போட நாங்க ஒரு விஷயத்தை எடுத்து நடத்தும் போது நீங்க எங்களுக்கு ஒரே விஷயம் சொல்றீங்க, உன்னோட வயசு சின்னதா இருக்கு, உனக்கு வயசு பத்தாது அப்படின்றீங்க. இதே தான் சார் அன்னைக்கும் சொன்னீங்க, தாழ்த்தப்பட்டவங்களுக்கு வந்து அரசியல் வேணாம்னு சொன்னீங்க, அடுத்து பெண்களுக்கு அரசியல் வேணாம்னீங்க. இப்போ அதெல்லாம் உடைச்சு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது இப்ப கடைசியில் எங்க வந்து நிக்கிறீங்கன்னா இளைஞர்களுக்கு வேணாம் அப்படின்றீங்க. இதையும் உடைக்கிறதுக்கு நாங்க கண்டிப்பா வருவோம் சார். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான் சரியா காலேஜ் வந்து தேர்தல் அப்படின்றதுல ஒன்று இது பண்ணுறான். பீச்சுக்கு மெரினா பீச்சுக்கு ஆப்போசிட் இருக்க பிரசிடென்சி காலேஜ் ஆகட்டும், பச்சைப்பா காலேஜ் ஆகட்டும், எவ்வளோ காலேஜ் ஆகட்டும், அங்கே நடக்கிற ஒரு காலேஜ் தேர்தல்லையும் எத்தனை பேர் உங்களை மாதிரி மாணவர் இன்னொரு மாணவனை வெட்டி கொன்று காலேஜ் தேர்தல். உங்களுக்கு இருக்கிற அந்த தேர்தல், உங்களுக்கு இருக்க அந்த அரசியல் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு தான் வேணாம். உங்களை எப்படி உங்கள் வீட்டில் படிக்க அனுப்புகிறாங்களோ அதே மாதிரி தான் அந்த வெட்டி கொன்ன வந்து மாணவன் வீட்லயும் அனுப்புறாங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் ஓகே நடக்குது, ஒத்துக்கிறேன். இதே நீங்க சொல்ற அதே கொலைகள், அரசியலுக்கான கொலைகள் வந்து நீங்க சொல்றீங்களா அந்த இளைஞர்களை தாண்டி இருக்கிற அந்த அரசியல்வாதிங்க கிட்ட நடக்கிறது இல்லையா? இப்ப இளைஞர்கள் வரும்போது மட்டும் நீங்க இந்த சின்ன சின்ன என்ன சொல்றது, இது அதுல நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டும் போது இப்ப நீங்க அதை மட்டும் என்ன சொல்றது, அதை நீங்க அப்படியே தனியா ஒதுக்கி வச்சிருக்கீங்க. அதுதான் அதான் சொல்றேனே, இந்த மாணவர்கள் உண்டான எழுச்சி வந்து அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்ததுல அப்பத்துல இருந்தே உங்களை மாதிரி மாணவர்கள் தான் அரசியலுக்கு வரதுக்கான தகுதியை நான் முதல்ல சொல்லிட்டேங்க. பகுத்தறிவோடு சேர்ந்த முற்போக்கான கல்விகள் இல்ல நான் சொல்றேன், சிந்தனை உள்ளவர்கள், அந்த கொள்கை உள்ளவர்கள் மட்டும் தான் அரசியலுக்கு வரணும். ஒரு நிமிஷம், அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க வழிவிடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். மாணவ சமூகத்தை வன்முறை சார்ந்த சமூகமா சித்தரிக்கிற மாதிரி அவங்க தோழர் சொல்றாங்க. அது மிகப்பெரிய தவறு. ஒவ்வொரு பொது தேர்தலுக்கு பின்னாடியும் பல வன்முறைகள் நடந்திருக்கு, அதையும் தோழர்கள் பார்க்கணும். இத்தனை வருட காலத்துல என்ன மாதிரியான ஆரோக்கியமான மாற்றங்களை மாணவர் போராட்டங்கள் நடத்தியிருக்கு? ஒரு போராட்டம் அதனுடைய உச்சக்கட்ட நிலைக்கு போயிட்டு கைவேறு நிலைன்னு ஒரு வருது பாத்தீங்களா, கைவிடப்பட்ட நிலைக்கு சமூகம் தள்ளப்படுதுன்னு பாருங்களா, அந்த சூழ்நிலையில மட்டும்தான் இதுவரைக்கும் மிகப்பெரிய மாணவர் போராட்டங்கள் நடந்திருக்கு. மாணவர் போராட்டங்கள் அந்தபடி உச்சக்கட்ட நிலையில கையேறு நிலையில் நடந்தது பிரகாரம் இங்க மாற்றம் நடந்திருக்கு. நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. குவீன் மேரிஸ் கல்லூரியை வந்து அங்க தலைமைச் செயலகம் கட்டணும்னு அரசு எடுத்த முடிவு அப்போ மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க மாணவிகள். அந்த போராட்டம் வந்து பாரம்பரியமிக்க அந்த கல்வி நிறுவனத்தை பாதுகாத்தது. இது மட்டும் இல்ல, அரசு கல்லூரிகளை வந்து பல்கலைக்கழகத்துல இணைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணப்பயே மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. ஏன் அதை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்கன்னா கல்வி வந்து வியாபாரம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னும் மாணவர்கள் போராடிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு பொம்மல் ஆட்டம் தான் இது, உங்களை வச்சு பிளேயிங் சீட்டு ஆட்டத்தில் வர சீட்டு தான். நீங்க தயவு செய்து மேல இருந்து பாருங்க, பிரச்சனைக்கு உள்ள இருக்கிறீங்க, உங்களை இயக்கிறது யாருன்றதை மட்டும் பாருங்க. திரு ரஃபீக், ஜாதி ரீதியா, மொழி ரீதியா, இல்ல மத ரீதியாக இப்படிதான் அடையாளப்படுத்த முடியுமா மாணவர்களுடைய போராட்டங்கள்? ஜாதி ரீதியா, மத ரீதியா, மொழி ரீதியா இப்படி பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜாதி என்பதே அரசியல் தான், மொழி என்பதே அரசியல் தான், சமயம் என்பதே அரசியல் தான். இவங்க பேசுற கருத்துக்கள் எல்லாமே மிகவும் பிற்போக்குத்தனமாக இருக்கிறது. இவர்கிட்ட நான் நியாயமான விஷயங்கள் அத்தனையும் பார்க்குறேன். ஜாதி ரீதியா பிளவு பட்டதுனால தான் பிரச்சனை வருதே தவிர இவங்க ஜாதியை கொண்டு வந்துட்டு பிரச்சனை கொண்டு வரல. பெரும்பான்மையான மக்கள் வந்து சரின்னு சொல்றதால மட்டுமே ஒரு விஷயம் நியாயமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பெற்றோர்களுக்கு தன் குழந்தையை பத்தி கவலை, இவங்க தான் பாவம் எந்த கவலையுமே இல்லாம பொறுப்பட்டு போய் இருக்கிறாங்கன்னு அவங்க வாதம் வைக்கிறாங்க. ஆசிரியருடைய ரோல் என்ன? 4ஆம் வகுப்பு பாடத்துல சமூக அறிவியல் ஒரு பாடம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அவருடைய நோக்கம் என்ன? சமூக அறிவியலை படிச்சுட்டு நான் பாட்டில் வந்து ஒப்பிக்கிறதுக்கு தான், என்னுடைய மதிப்பெண்ணுக்கு தான். அது வேல்யூஷன்ல இருந்து எக்ஸாமினேஷன் சிஸ்டம் வரையிலும் பாலிடிக்ஸ். அங்கே தொடர்ச்சியாக ஒரு சேட்டை பண்ணதுக்காக 5 வருடங்கள் அவனை பாஸ் பண்ணாத வாத்தியார்கள் எனக்கே தெரியும். அவனுக்காகவே போராட வேண்டி இருக்குது, அவனுக்காக போராட வேண்டியது இருக்குது, அவன் பக்கத்தில் இருக்க விஷயங்களுக்காக போராட வேண்டியிருக்கு. இதை தாண்டி பொதுவெளி அரசியல் என்பது மதம் சேர்ந்ததுதான், அரசியல் என்பது ஜாதி சேர்ந்ததுதான், அரசியல் என்பது மொழி சேர்ந்தது, இன்னும் சேர்ந்தது, இது எல்லாம் சேர்ந்தது அரசியல். இந்த பாகுபாடு தான் அரசியல்.
அத்தனையிலுமே மாணவர்கள் பங்கு தான் முக்கியத்துவப்படும். பிரெஞ்சு புரட்சி, 1960 பிரெஞ்சு நடந்த பிரச்சனைகள் எல்லாமே கூட வந்து மாணவர்களால் தான் சாத்தியமிங்க. ஸோ மாணவர்கள் தவிர்த்து விட்டு அரசியலை நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் வருங்கால சந்ததி கட்டாயமாக மாணவர்கள் போராட்டத்தின் மூலமாக மட்டுமே கட்டமைக்கப்பட முடியும். திரு ரங்கராஜன், கல்வி திட்டத்தில் சமூக அறிவியலை வச்சுட்டு பாலிடிக்ஸை பேசக்கூடாத மாணவர்கள் அப்படின்னு சொல்றது எப்படி சரின்னு கேட்கிறார். இதுவரைக்கும் நடந்த எந்த போராட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், மாணவர்களாக இனிஷியேட் பண்ணி வந்த போராட்டங்கள் ஏது ஒன்று கூட கிடையாது. இந்த மாணவர்கள் கருவிகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா? தாங்கள் பயன்படுத்தப்படுகிறோம் என்று தெரியாமல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்ப நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், கல்வி என்பது ஒரு தனி மனிதன் சுத்தமானால் இந்த தேசம் சுத்தமாகும். அத்தனை தனி மனிதனும் ஒரு வயது வரை, ஒரு குறிப்பிட்ட வயது வரை ஒரு தனி மனிதனை நாம் சுத்தம் செய்ய வேண்டும். அதற்கு கல்வி பயன்படுகிறது. ஆனால் இன்று வரை இந்த தேசத்தில் உணர்ச்சி பூர்வமான அரசியலைத்தான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எப்படி உணர்வை தூண்டி இந்த ஓட்டுக்களை பெற வேண்டும், இல்லை ஒரு கலவரத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஓட்டுக்களை பெற வேண்டும், இல்லை மனிதனுக்கு பணத்தை கொடுத்து அவனுடைய உணர்வுகளை தூண்டி அவனுடைய சிற்றின்பத்தை தூண்டி ஓட்டுக்களை பெற வேண்டும் என்றுதானே இன்று வரைக்கும் இந்த தேசத்தில் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த உணர்வு சில காலங்கள் அடக்கி அறிவு மேலே வர வேண்டும். அதற்கான காலகட்டத்தில் அறிவை பெற்று அதன் பிறகு நீங்கள் அரசியலுக்குள் நுழையுங்கள். அதுவரை நீங்கள் புரிதல்களை மேற்கொள்ளுங்கள். பொதுவாக மாணவர்கள் போராட்டம் அப்படின்னாவே அது அவங்களா நடத்துறது கிடையாது, பின்னாடியில இருந்து அரசியல் கட்சிகள் தூண்டி விடுறாங்க, அவங்களுடைய சப்போர்ட்ல தான் மாணவர் போராட்டங்கள் எல்லாமும் நடைபெறுது அப்படிங்கிற பொதுவான குற்றச்சாட்டு எப்போதும் முன்வைக்கப்படுது. உங்களுடைய கருத்து? இப்போ போராட்டங்கிறது வந்து நாங்கள் வந்து ஒரு பிரச்சனை வந்து முன்னிறுத்தி நாங்கள் நடத்துகிறோம். ஃபர்ஸ்ட் அது வந்து வெற்றி அடையுதா இல்லையாங்கிறது வந்து நாங்கள் எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடுறோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய அளவுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம் எங்களோட போராட்டத்தை. அதை வந்து சரியான வரையில் யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஒன்றும் ஒரு அரசியல் கட்சி யூஸ் பண்ணணும், இல்லைனா எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து எங்கள் பேரண்ட்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க உடனே எடுத்து உடனே. நாங்கள் எங்களால் முடிஞ்ச மீடியா எங்களுக்கு வேணால் சப்போர்ட் பண்ணும். அந்த சப்போர்ட்டை பார்த்துட்டு தான் அந்த சின்ன சின்ன கட்சியில் வந்து இவங்களை வச்சு நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்களால் முடிஞ்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுப்பாங்க. கடைசியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அமைப்பை கொண்டு வராங்க. இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவங்களோட அமைப்பை உள்ள கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வராங்கன்னா, அவங்க ஓட்டு வாங்குறதுக்கு எங்களை யூஸ் பண்ணிக்காங்க. யூஸ் பண்ணாமலாம் இல்லை, யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எங்களால் என்ன முடியும், ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் பெருசாக கொண்டு போக முடியும். அதை செயல்படுத்தாமல் இருக்கிறது வந்து நாங்கள் கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கோம், அந்த பக்கம் வந்திருக்காங்க தெரியுமா, அவங்க தான் பண்ணணும். ஏன் பண்ணணும்னா அவங்க தான் எங்களை சொல்கிறாங்க நீங்கள் அரசியலுக்குள்ள வர. நான் கேட்கலன்னா நீங்கள் கேட்பீங்களா சார்? முதல்ல நான் கேட்காம விட்டுட்டேன். நான் மாணவராக இருக்கேன், நான் கேட்காம விட்டுட்டு போயிட்டு இருக்கேன். நீங்களும் அப்படி தான் விட்டு போய் எனக்கே கேட்டீங்களா சார்? அங்கே இருக்கும் யாராச்சும் ஒருத்தவங்க எந்த பிரச்சனைக்காச்சும் சும்மா பேசுறீங்க, மொழி பிரச்சனை பேசுறீங்க, வேற என்ன பேசுறீங்க, மொழி இல்லைன்னா சாதி, இதை ரெண்டே தாண்டி டெவலப் பண்ண அரசியல் ஒன்று இருக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? டெவலப் பண்ண அரசியல் பேசுங்க சார். முதல்ல அண்ணாமலை போல அரசு வாங்கணும் 82 போராடணும். வெற்றி எப்போ கிடைச்சுன்னா 2011. அப்போ வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் எதுவுமே அரசியல் ஈடுபட்டா அந்த லீட் பண்ணாலும் நீங்க உயிரோட இல்ல. ஒரு 10 பேர் லீட் பண்ணாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியை அரசுடையமாக்கணும்னு. இல்ல நடந்துச்சா இல்லையா? 82 தொடங்கி 14 நடந்துச்சா இல்லையா? 14 அரசுடையமாக்குனாங்க. மாணவர் போராட்டம் வெற்றி பெற்றது. ஆனா யார் காரணத்தும் அவங்க இன்னைக்கு உயிரோட இல்லையே. ஆசிரியர்கள் இல்ல, மாணவர்கள் இல்ல. வாழ்க்கையில அவங்க வந்து சார் போதை, சார் சிகரெட் குடிச்சா ஒரு போதை, தண்ணி குடிச்சா ஒரு போதை, தண்ணி அடிச்சா ஒரு போதை, அரசியல் ஒரு போதை. அந்த போதைக்கு அவங்க அடிமை ஆயிட்டாங்க. அவங்கள வந்து திருத்த முடியாது சார். தயவு செஞ்சு அவங்க திருத்த முயற்சி பண்ணாதீங்க. அரசியல் கட்சிகள் தான் மாணவர்கள் போராட்டங்களை பின்னாடி எடுத்து தூண்டி விடுறாங்களா? தெலங்கானா இஷ்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா என்டையர்லி ஒஸ்மானியா யூனிவர்சிட்டி வாஸ் எபி சென்டர் ஆஃப் தி போராட்டம். அந்த ஒஸ்மானியா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் மற்ற காலேஜில் இருந்தவங்கலாம் வந்து போராடினால அந்த ஸ்டேட்டு பைஃபர்கேட் ஆச்சு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை இப்போ வந்து எல்லா ஸ்டேட் பேங்கையும் ஒன்றாக்கலாம், பெரிய பேங்க் ஆக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அதுபோல் பெரிய ஸ்டேட் இருந்தால் தான் நல்லது. எல்லா அரசியல் கட்சியும் ஒன்றா இருக்கணும்னு தான் நினச்சாங்க. பட் அரசியல் ஆதாயத்துக்காண்டி என்ன பண்ணாங்க, சந்திரசேகர் ராவ் சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்கு சுயநலத்தில் அந்த ஸ்டேட்டையே பைஃபர்கேட் பண்ணாங்க. அதுக்கு முழு முதற் காரணம் நீங்க தான். எக்ஸலன்ட் வியூ. ஆஸ்போனியா யூனிவர்சிட்டியில நீங்க பண்ண அட்டகாசம் 3 வருஷ போராட்டம் அப்படியே ஹைதராபாடோட எக்கானமியே போச்சு. இந்த பார்வை வந்து நம்ம இருக்கிறேன். பின்னாடி இருக்கக்கூடிய அழுத்தம் காரணமாக தான் மாணவர்கள் போராடணுங்கிற பார்வை நம்ம இருக்கிறேன். அதாவது மாணவர்கள் போராட்டத்துக்கு பின்னாடி அரசியல் கட்சிகள் வந்து வேணா வந்து சேர்ந்துக்கலாம். அதாவது அவர்களுக்கு
நாங்க ஆதரவு கொடுக்கிறோன்ற அடிப்படையில ஒரு சமூக ரீதியில, நாடு ரீதியில, மாநில ரீதியில ஆதரவை பெருக்கி கொடுக்கறதுக்கான பயன்பாடுகளை அவங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா அரசியல் கட்சிகள் தூண்டி விட்டு தான் மாணவர்களை போராட்டம் நடத்துறதுக்கு சாரம் இல்லை. அந்த கருத்துல எந்த விதமான சாரமும் கிடையாது. மாணவர் போராட்டத்துக்கு பின்னாடி அரசியல் கட்சிகள் அவங்களா வந்து இணைஞ்சுக்கிறாங்க. மாணவர்கள் கூப்பிடல, அவர்களாக வந்து தார்மீக ரீதியில அவங்க வந்து ஆதரவு கொடுக்கறாங்க. அதை ஏன் வேணான்னு சொல்லணும்? அந்த போராட்டம் வலுப்பெறுவதற்கு அது உதவி தானே செய்யும். உதவி செய்யும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதுக்கு தானே வர்றாங்க. ஒரு கல்வி நிறுவனங்களுக்குள்ள கலை சார்ந்து, இலக்கியம் சார்ந்து, சில சமயங்கள்ல ஆன்மீகம் சார்ந்த அமைப்புகள் கூட செயல்படுகிறது. ஆனால் அரசியல் பேசக்கூடாது, அரசியல் சார்ந்த அமைப்புகள் செயல்படக்கூடாதுன்னு இந்த கல்வி நிறுவனங்கள் ஏன் தடை விதிக்கிறாங்க? அதாவது எப்போ ஒரு மதத்தை தாண்டி ஒரு கண்ட்ரியே துண்டாடுற மாதிரி பேசும்போதோ, இல்ல மொத்தமாவே ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள சின்ன விஷயம் உள்ள நடந்தது பார்த்தா எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸஸ்லாம் வருது. அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்ல ஒரு பொலிட்டிக்கல் லீடர் சொல்றாரு, ஈவன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணால் கூட நாங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ண விட மாட்டோம், வேண்டாம் அப்படிங்கிறார். இன்னும் அதை வந்து ஃபிளேர் அப் பண்ணணும்ன்றது தான் பார்க்குறாங்க. அதை வந்து எந்த அளவுக்கு பாலிடிக்ஸில் போய் அவங்களோட பவர் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணுன்றது பார்க்கணும். இந்த உங்களுடைய அரசியல் எப்படி நாளைக்கு நீங்கள் பார்க்கணும்னா எந்த அளவுக்கு இது என்னால் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும்னு பார்க்கணும், தவிர செல்ஃபிஷா எனக்கு என்ன யூஸ்ன்றது பார்க்கக்கூடாது. ரெண்டாவது, நாம ஒரு இன்ஸ்டிடியூஷனல் அகாடமிக்ஸ்ல படிக்கும்போது அதுக்கு சில நம்ம வந்து ஒரு அண்டர்டேக்கிங்லாம் கொடுத்து சைன் பண்ணிட்டு வரோம். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க பாலிசிஸ், இதை நான் ஒபே பண்றேன், ஹானர் பண்றேன்னு சொல்லி தான் வரோம். ஸோ அந்த இடத்துல வரும்போது அந்த இன்ஸ்டிடியூஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பி எ ரோமன் வென் யூ ஆர் இன் ரோமன் சொல்லியிருக்கு. வீட்டில் எப்படி பிஹேவ் பண்ணணும், ரோட்ல எப்படி பிஹேவ் பண்ணணும் இருக்கிற மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல என்ன அது மெயின் திங்கோ எஜுகேஷன். அங்க என்ன மாதிரியான வழிபாட்டு தலங்கள் வைக்கணும், அங்க என்ன மாதிரியான அமைப்புகளுக்கு பர்மிஷன் கொடுக்கணும், எதற்கெல்லாம் வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே வந்து வரையறுக்கப்படலைங்கிறீங்களா? எல்லாமே மாணவர்களுக்கு மட்டும் தான் வரையறுக்கப்படுது? இல்ல, அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கு, மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கு. எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரியில் நம்ம போகும்போது, இப்போ நீங்க மிடில் ஈஸ்ட் போறீங்க சார், மிடில் ஈஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மிடில் ஈஸ்ட்ல இப்போ வந்து ஓட்டிங், உமனுக்கு ஓட்டிங்கே கிடையாது. நீங்க ஃபோர்ஸ் பண்ணி அங்க போய் கல்யாணம் பண்ணணுமே. 2011 தான் சவுதி அரேபியால உமனுக்கு ஓட்டிங்கே வந்தது பாலிடிக்ஸ். அதே யூரோப்ல எல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு வேலையில இருப்பாரு, எலெக்ஷன் டைம்ல வருவாங்க. பராக் ஒபாமா அப்படிதானே, ஹி வாஸ் a lecturer. சோ அந்த இடத்துல வருவாங்க, வின் பண்ணாக்க வின் பண்ணுவாங்க, வின் பண்ணி முடிஞ்சவன பீரியட் முடிஞ்சவன திருப்பி வேலைக்கு போவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியா மாதிரி இந்த அளவுக்கு ஆக்டிவா ரொம்ப ஓவரா உணர்ச்சி வசப்பட்டு பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆகிற எந்த ஒரு நாடும் இல்லை. ஜோபிரட், ஏன் இலக்கியம் சார்ந்து, கலை சார்ந்து இயங்குவதற்கு கல்வி நிறுவனங்கள் அனுமதி கொடுத்துட்டு அரசியல் சார்ந்து மட்டும் இயங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க? சில சமயங்கள்ல ஆன்மீக அமைப்புகள் கூட செயல்படுவதற்கு அனுமதி கொடுக்குறாங்க. இல்ல, அவங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய சக்தி தூய்மையான சக்தி. ஆக மாணவர்கள் இந்த சமூக நீதிக்கு ஆதரவா குரல் கொடுக்கிறது, சமூக அநீதியை எதிர்த்து பேசுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா பாக்குறாங்க. இவங்க ஆன்மீகம்னாலும் குறிப்பிட்ட ஒரு மதத்துக்கும் குறிப்பிட்ட ஒரு சாதிக்கும் மட்டும்தான் இவங்க இடம் கொடுக்கறாங்க. அதற்கான ஒரு உறைவிடமா தான் இந்த கல்வி நிறுவனங்களை வச்சுட்டு இருக்காங்க. குறிப்பா கல்வி நிறுவனங்கள்ல மாணவர்கள் சமூக நீதி அரசியலை, சமத்துவத்திற்கான அரசியலை, விடுதலைக்கான அரசியலை பேசுறப்ப இவங்களுக்கு கோபம் வருது. இதை யார் பேசுறாங்கன்னு பார்த்தோம்னா, மாணவர்களுடைய ஓட்டு எங்களுக்கு இருக்குன்னு பேசக்கூடியவங்களும், இந்த அரசியல் கட்சிகளுக்கு பொருளாதார நிபுணர்களா இருக்கக்கூடியவங்களும் தான் அந்த அரசுகளுக்கு முழுக்க சார்பு நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகங்களும் தான் இந்த மாணவர்களை ஒடுக்கக்கூடிய வேலைகளை பார்க்கிறாங்க. வள்ளுவர் என்ன சொல்றாரு? குறைந்தபட்சம் வள்ளுவருக்காவது இவங்க அனுமதி கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப வள்ளுவர் சொல்றதை செயலாக்கணும். வள்ளுவர் என்ன சொல்ற, வெறுமனே பேச்சு இருக்கக்கூடாது, செயல்ல வரணும்னு சொல்றாரு. புறநானூறு எடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம அகநானூறு மூலம் நம்முடைய மனதை தூய்மைப்படுத்திக்கிட்டு புறநானூறு மூலமா முறத்தை வச்சு புலி அடிச்ச தமிழ் பெண்கள் வரலாறுலாம் படிக்கிறோம். அப்ப இதையெல்லாம் படிக்கிறப்ப நாங்க அது வெறுமனே வாந்தி எடுக்கக்கூடிய ஒரு கல்வி முறையை தான் இவங்க திட்டமிட்டு மெக்காலே கல்வி முறையை உருவாக்குறாங்க. ஆக இவங்க திட்டமிட்டு இந்த மண்ணின் மைந்தர்களுக்கான உரிமைகளை ஒடுக்கிறதுக்கான வேலைகள்ல ரொம்ப தெளிவா தீர்க்கமாகவும் இவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்படி போராடுகிற போது மாணவர் அமைப்புகள் ஏதாவது ஒரு கட்டத்துல அந்த அரசியல் கட்சிகளுடைய அழுத்தத்துக்கும் அந்த தூண்டுதலுக்கும் ஆட்பட்டுறாங்களா? இல்ல, அப்படி எந்த ஒரு சம்பவமே இல்ல. மாணவர்களுடைய தூண்டுதலுக்கு தான் அரசியல் கட்சிகள் வந்து நிக்கிறாங்க. இப்ப குறிப்பா இந்த 2013 போராட்டத்துல இனப்படுகொலைங்கிற வார்த்தையை பதிவு செய்யாத எல்லா அரசியல் கட்சிகளும் பதிவு செஞ்சாங்க. எங்களுடைய மாணவர் போராட்டத்துல ஒரு சில அரசியல் கட்சிகள் எங்களுடைய போராட்டத்துக்கு உள்ளே நாங்க அனுமதிக்கல. இந்திய தேசிய கட்சிகள் நாங்க கடைசி வரைக்கும் அனுமதிக்கவே இல்லை. சில அதுலயும் ஒரு கட்சியை தாக்குதல் பண்ணியும் வெளியே அனுப்பியிருந்தோம். இது சர்வதேச அரசியல், புவிசார் அரசியல், உலக அரசியல் சார்ந்து போறதுல இவங்க உடனே தீர்வு வேணுங்கிற எதிர்பார்க்கிறது ஒரு அபத்தமான ஒரு கோரிக்கை. ஐநா பேசியிருக்கு, ஐநா அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போயிட்டு இருக்காங்க. இன்னும் பல்வேறு போராட்டங்களை திட்டமிட்டு இருக்கிறோம். இந்த சமகாலத்துல உருவாகி இருக்கிற மாணவ தலைமைகளா இருக்கட்டும், ஆளுமைகளா இருக்கட்டும், இல்ல மாணவர் போராட்டங்களில் ஈடுபட்ட மாணவர்களா இருக்கட்டும், என்ன மாதிரியான சிக்கல்களை, என்ன மாதிரியான அழுத்தங்களை சந்திச்சிட்டு இருக்கீங்க? முதலாவதா வந்து கல்வி நிறுவனங்களுக்கு எங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கு. அடுத்து ரெண்டாவது அரசுடைய அராஜகங்கள் கடுமையா இருக்கு. காவல்துறை வந்து மாணவர்களை கடத்தி கொண்டு போய் அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி போராடக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டின சம்பவம் நடந்திருக்கு.
இப்போ இதே மாதிரி எதிர்ப்பு வந்து எங்களுக்கு வந்து கடுமையாக இருந்துகிட்டு தான் இருக்கு. நாங்கள் இருந்தாலும் நாங்கள் வந்து போராடுறதுடைய காரணம் என்னன்னு சொன்னா சமூகத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது தான். சமச்சீர் கல்வி பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு நான் போனேன்னு சொன்னோடனே அங்க இருக்கிற போலீஸ் ஐஏஎஸ் வந்து என்னை பத்தியான தகவலை வாங்கி கல்வி நிலையங்களை அணுகுமுறை பண்ணி அவனை மிரட்டுறது, மார்க் கம்மி பண்றது, இது மாதிரிலாம் போனா இந்த கல்லூரில இருந்து நீ படிக்க முடியாது போன்ற விஷயங்கள் பண்றாங்க. அதே சமயத்துல பண்ணாங்களா அது மாதிரி? பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பண்ணிருக்காங்க. என்ன படிக்கிறீங்க? நான் BA தமிழ் படிச்சேன். அப்படி பண்ணும்போது உங்கள்ட்ட இருந்து உங்களுடைய தகவல்களை வாங்கி கல்வி நிறுவனங்களை கொடுத்து உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க. அணுகி எங்க HOD வந்து கூப்பிட்டு கேக்குறாரு, ஏன் பண்ண, நீ போகாத, நீ போகாம இருந்தா படிக்கலாம், என்ன போ அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு நீங்க போ, நான் அப்படிதான் போவேன், போராட்டம் தான் பண்ணுவேன், எனக்கு படிப்பு முக்கியம், அதே சமயத்துல இந்த கல்லூரி இப்படிப்பட்ட கல்லூரி தேவைன்னு அதை விட்டு இப்ப திருப்பி நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். பெற்றோர்கள் இதுக்கு வந்து முக்கியமா எதிர்க்கிறாங்க. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து நம்ம பசங்க வெளியில போய் போராட்டம் பண்ணா அவங்களுக்கு வந்து பாதிப்பு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி நாங்க எல்லாம் வெளியில வந்து போராட்டம் பண்றோம். போராட்டம் பண்ணும்போது எங்களுக்கு என்ன நடக்குது, நாங்க யாருக்காக போராடுறோமோ அவங்களே எங்க மதிக்க மாட்டேன்றாங்க ஒரு பட்சம். அது அடுத்தது பாத்தீங்கன்னா போலீஸ் பொய்யான வழக்கு போட்டுறாங்க. பொய்யான வழக்கு போட்டதுக்கு அப்புறமா FIR ஃபைல் பண்றாங்க. எங்களோட ஃபியூச்சர் ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடுது. மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் போது கல்வி நிறுவனங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது? அந்த நிறுவனத்தோட ரெப்புடேஷன் கண்டிப்பா போயிடும் வெளியே. ஸோ உள்ள சில விஷயங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும் மாணவர்களுக்குள்ள விஷயம் வெளியே போச்சுன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டோட நம்பகத்தன்மை போயிடும். ரிலையபிலிட்டி போயிடுச்சுன்னா திரும்பி வந்து சேர மாட்டாங்க. இவங்க இப்படி வெளில போனாங்கன்னா ஸோ மேனேஜ்மெண்ட்டு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்தது இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாம் பசங்களை, பேரண்ட்ஸு, அண்ட் தென் அட்மிஷன் கம்மியாகலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. பிரிட்டோ சார் வந்து இலங்கை பிரச்சனைக்காக பண்ணும்போது தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டி 21 நாள் க்ளோஸ் பண்ணாங்க காலேஜை. இது இயற்கையாக எல்லாத்துக்கும் தெரியும். 24 நாள் க்ளோஸ் ஆகும்போது பரீட்சை தேதியை மாற்றணும், அடுத்த வருஷம் அட்மிஷனை மாற்றணும், எல்லாத்தையும் ரீசைக்கிள் பண்ணணும், இன்க்ளூடிங் சண்டே காலேஜை ஓப்பன் பண்ண சொன்னாங்க. இப்போ ஒரு ஆசிரியர் 7 நாள் வேலை பார்க்கும்போது மன ரீதியாக அந்த டெலிவரி வருக்குமா? நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் போராடினார், நான் தப்புன்னு சொல்ல, நான் மாணவர்கள் போற போராட்டத்தையும் நான் தப்புன்னு சொல்ல. இது அந்த போராட்டம் வந்து ஒரு கல்வி நிலையத்தை பூட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாகும் பொழுதுதான் அது தவறு என்று நான் ஒத்துக்கிறோம். அந்த ஒரு வாரம் வந்து கல்வி பாதிக்கப்படுது, அதனால வந்து அவங்க கொடுக்குற ரிசல்ட் எல்லாம் பாதிக்கப்படுது. ஓகே, ஏன் சார் அங்க கொத்தா கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கொலையை வந்து எதிர்த்து போராடுறதை விட நமக்கு அந்த ஒரு வாரம் கல்வி அவ்வளவு முக்கியமானது தான் சார் என்னோட கேள்வி. சொன்னாரு ஒரு வாரம் கல்லூரியை பூட்டுறனால ஒன்றும் ஆக போறது இல்லை அப்படின்னு நண்பர் சொன்னாரு. அதோட இம்பாக்ட் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க மாணவர்கள் ஃபர்ஸ்ட் அவங்களோட இம்பாக்ட் அது உங்களுக்கு தெரியாது. போராட்டத்தை வந்து எப்படி நடத்தணும் என்ற அந்த கோட்பாடுகளை மாணவர்கள் மறக்கிறாங்க. போராட்டங்கள் நடத்த வேண்டும், அதை எப்படி நடத்தணும் அப்படின்னு டக்குன்னு போராட்டம் SMS வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் பண்ணா எல்லாரும் கிளாஸ் விட்டு வெளியே வந்தால் அதோட கோட்பாடு மறந்து விடுது. எங்கள் கல்லூரி எங்களுக்கு எதுக்கு போறீங்கன்னு கல்லூரி நிர்வாகத்துக்கு மெசேஜ் போறதுக்கு தவறான ஒரு கொள்கைகள் பரப்பாட்டு வருகிறது மாணவர்களிடையே. கல்லூரி நிறுவனங்கள் இருந்து தான் அறிவியல் விஞ்ஞானிகள், தொழிலதிபர்கள், மருத்துவர்கள் எல்லாருமே உருவாகுறாங்க. அப்போ நாளைக்கு இந்த நாட்டை ஆளப்போகிற தலைவர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பாலிசிஸை டிசைன் பண்ண போறவங்க எல்லாருமே அதே கல்லூரியில இருந்து தான் உருவாக போறாங்க. ஏன் அப்படி ஒரு விஷயம் இருக்கிற போது இவர்களெல்லாம் நம்ம அனுமதிக்கிறோம்? ஏன் அரசியல் சார்ந்த ஆளுமைகள் மட்டும் அங்கிருந்து உருவாக கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம்? அரசியல் வேணான்னு நாங்க வன்முறையா நாங்க சொல்லல, நாங்க வந்து அதை திணிக்கல. நாலேஜை எடுத்துங்க, தெரிஞ்சுக்குங்க. கல்லூரியில் நீங்க இருக்கும்போது முழு நேர அரசியல்வாதியா, பார்ட் டைம் அரசியல்வாதியா? ஐயா, ஒரு அரசு புள்ளி விவரம் தான் இது, எந்த மக்கள் இயக்கங்களுடைய புள்ளி விவரமும் கிடையாது. இந்தியாவில் 37.5 கோடி இளைஞர்கள் வேலையற்று இருக்காங்க. என் வாழ்வாதாரமே இங்க இல்ல, எனக்கு வேலையே இல்லை. அப்ப அதுக்காக தான் நான் அரசியல் பண்றேன். அதுக்காக தான் அரசியல் பண்றேன்னா அதான் மறுபடியும் சொல்றேன், அரசியல்னா லாபி பண்றது கிடையாது, பேரம் பேசுறது கிடையாது, களத்தில் இறங்கி போராடுறது அரசியல். அப்ராக்சிமேட்டா 70 கோடி மக்கள் 3 வேளை இல்ல 2 வேளை சாப்பாட்டுக்கான உத்தரவாதம் இல்லாம இருக்காங்க. அதுக்காக தான் அவங்க இறங்கி போராடுறாங்க. நீங்க அதான் அப்போ வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்திக்கோ, உனக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கிக்கோ, அப்புறம் அரசியல் பண்ணா என்ன அர்த்தம்? என் வாழ்வாதாரம் இல்ல, இங்க என் வாழ்வாதாரம் சூறையாடப்பட்டிருக்கு, எனக்கு வேலை வாய்ப்பு இல்ல, அதுக்காக தான் நான் இறங்கி போராடுறேன். அதை நீங்க கொச்சப்படுத்தினா என்ன அர்த்தம்? இல்ல இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்ணி ஆகணும். ஆரம்பத்தில் ஐயாவும் சொன்னா நீங்களும் சொல்றீங்க, கேன் டிசன் பட் ஷுடின் ப்ரொடெஸ்ட். நான் தற்கொலை பண்ணிக்கிற நிலைமையில இருக்கிற 7,01,000 விவசாயம் நான் பேசுறேன். இப்ப நான் கெஞ்சி ஐயா NGO என்ன காப்பாத்துக்க நான் பேசுவேனா இல்ல நான் இறங்கி போராடுவேனா? என்னுடைய காட்டை ஃபுல்லா எவ்வளவு ஒரு பன்னாட்டு கம்பெனிக்காரங்க வித்துப்புட்டு என்ன காட்டுல இருந்து விரட்டி அடிக்கிறான், என்ன வந்து அடிமாட்டு கூலியா நகரங்கள் அடிமாட்டு கூலியா விரட்டி அடிக்கிறான். இப்போ அப்படிப்பட்ட ஒரு பழங்குடி மக்கள் ஒரு நாள் நான் பேசுறேன். இப்ப நான் போராடுவேனா? ஐயா NGO
கொரியால இருந்து ஒரு NGO, ஜப்பான்ல இருந்து ஒரு NGO, யூரோப்ல இருந்து NGO என்ன வந்து காப்பாத்த நான் கேட்பேன். உணர்ச்சி வசப்படுறதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம். சரி ஓகே சார். அப்ப உணர்ச்சி இல்லாம இல்ல சார். அப்ப மாணவர்கள் உணர்ச்சி வசப்படுறாங்க, மாணவர்களுக்கு பக்குவம் இல்ல, வயசு இல்ல, அரசியல் கட்சியில் தூண்டி விடுறாங்க. எதுவும் பண்ண வேணாம் சார். உங்கள மாதிரி உட்கார்ந்துட்டு எங்களை குறை சொல்லிட்டே இருக்கலாமா? குறை சொல்லிட்டே இருந்தா எல்லாம் மாறிடுமா? இந்தியாவோட எகனாமிக் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தெரியுமா? என்ன சார்? இந்தியாவோட எகனாமிக் ஸ்டேட்டஸ் தெரியுமா? GDP என்னன்னு தெரியுமா? 38 கோடி இளைஞர்கள் வேலை இல்ல. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க 38 கோடி இளைஞர்கள் வேலைக்கு இல்ல. நீங்க வாட்ஸ் தி ப்ரோகிராம் ஃபார் ஜாப்? இவ்வளவு போராட்டம். வாட்ஸ் தி ப்ரோகிராம் ஃபார் ஜாப்? What's the program for employment? நீங்க தனி மனித வாழ்க்கையில ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிருக்கீங்களா? சாப்பாடு போடுங்க அப்புறம் பேசுங்க சார். Can you provide food for 70 crore people? Then you speak. நான் எப்படிப்பா? நான் ஒண்ணு தனி மனித இல்ல. Shut up. We will. நாங்க பாத்துறோம் சார். நாங்க பாத்துறோம். கொஞ்சம் நாகரிகமா பேசுங்க. நாகரிகமா பேசுங்க. நான் shut up. நான் உங்களை சொல்ல. இங்க இருக்க பொது புதிய சொல்றேன். Shut up. தம்பி நீங்க தனி மனித வாழ்க்கையில ஒரு போராட்டம் செய்திருக்கீங்களா? என்னுடைய வாழ்வாதாரத்தை கொள்ளையடிச்சு அத்தனை பேர் சொல்றேன். அரை போராட்டம் ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கீங்களா? தம்பி அரை போராட்டம் பண்ணிருக்கீங்களா? ஓகே சார். அரம்னா என்ன? வாட் இஸ் எதிக்ஸ்? நான் ஒரு போராட்டம் பண்ணேன், என் தனி மனித வாழ்க்கையில ஒரு போராட்டம் பண்ணேன். இன்னைக்கு நாங்க ஒரு குரூப்பா சேர்ந்து பண்ணோம். இன்னைக்கு TNPCன்னு ஒரு இருக்குல்ல, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அது இன்னைக்கு ஸ்ட்ரீம் லைன் ஆயிருக்கா இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிருக்கோம். அதே மாதிரி மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரியா தேவோ பவன்னு சொல்லிருக்கோம். தெரியாது. இருங்க நான் சொல்றேன் சார். அதே சொல்றேன். ஆச்சாரியா தேவோபவ அதிதி தேவோபவன்னு சொல்லிருக்கோம். ஆனா இன்னைக்கு உங்க டிமாண்ட் பண்றது என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது பீஸ்ஃபுல்னு சொல்றது மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. டைரக்டரியும் டீனையும் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட்ல. அதாவது நீங்க ஆச்சாரியா தேவோபவ, அதாவது நம்ம வந்து டீச்சர் வந்து தேவோபவலாம் விட எங்களுக்கு அம்பேத்கரும் பெரியாரும் முக்கியமியா. எங்க சமூக நீதி போராளிகள் அம்பேத்கரும் பெரியாரும் எங்களுக்கு முக்கியம். சொன்னீங்கன்னா நிச்சயமா நான் வந்து சொல்ல முடியாது. அது உங்களோட சொசைட்டிக்கு விட்டுறேன். இல்ல இதுதான் கரெக்ட் நீங்க சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அம்பேத்கர் பெரியார் மறுக்க முடியாது. அம்பேத்கர் பெரியார் எப்படி மறுக்கிறீங்க? நீங்க வந்து அவருடைய அரசியல் டைரக்டர் டீன் வந்து மன்னிப்பு கேட்கணும். அதாவது மூவ்மெண்ட் இருக்கட்டும் சார், அதுல என்ன நடந்ததுன்றது இன்டர்னலா இருக்கு, இவங்க சைடுல இருக்கு, அவங்க சைடுலயும் இருக்கு, ஏன் பண்ணாங்கன்றதெல்லாம் இருக்கு சொல்றாங்க. பட் அப்பாலஜி ஒத்துப்பீங்களா? பாக்குறவங்க சொசைட்டி இத சொல்லட்டும். அப்பாலஜிங்கிறது ஒரு டீன் கிட்ட நீங்க கேப்பீங்களா? இல்ல பேன் பண்ணது தப்பு தானே. நீங்க கேக்குறது என்னன்றது, அதாவது ஒவ்வொரு எல்லை மீறி டிமாண்ட் என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு எல்லை மீறி போறது ஒவ்வொன்றும் போகும்போது நிச்சயமா அதனால நம்மளுடைய போராட்டம் என்பது டீன் மன்னிப்பு கேட்கற வைக்கிறதோட குறுகிய நோக்கம் இல்ல. APSC திருப்பி வேணும், எங்களுக்கு அந்த படிப்பு வட்டம் திருப்பி வேணும். அதுக்காக போராட்டம் தான் அது. மன்னிப்பு கேட்கறத மட்டுமே முடிஞ்சு போகாது. மன்னிப்பு கேட்டா மட்டுமே உங்களுக்கு முடிஞ்சு போகுது. ஆனா எங்களுக்கு அந்த படிப்பு வட்டம் திருப்பி எங்களுக்கு வேணும். அது இவங்களாலதான் சமுதாயம் கெடுதுன்னா இவங்க எண்ணிக்கையில கம்மியா இருக்கிறாங்க. எண்ணிக்கையில அதிகமா இருக்கிறவங்களால இங்க சொர்க்க பூமியா இருந்திருக்கணும்ல. அப்ப முரண் எப்படி நீங்க களைவீங்க? இந்த முரண் எப்படி நீங்க சொல்ற மாதிரிதான் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க அவங்களை வச்சுக்கிட்டு குமாஸ்தா வாக்க போறீங்க. IIT முடிச்சுட்டு ஃபாரினுக்கு வந்து நீங்க வந்து அவங்களுக்கு பணம் கொண்டு போய் கொடுக்க போறீங்க. இங்க இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் கூட ஜாதியை ஒழிப்பதற்கான ஒரு சிறு புள்ளி எங்கேயாவது வந்து தொடங்கப்பட்டிருக்கா? இன்னும் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு படிக்க பள்ளிக்கூடம் இல்லாத ட்ரைப் நீங்க பாத்திருக்கீங்களா? முதல்ல நரிக்கவர்கள் எந்த கேட்டகரியில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்களாம் யார் போய் இவங்க எதுக்கு நீங்க வந்து குற்றவாளியாக பாக்குறீங்க? இவங்க முன்னேற அரசியல்வாதி சமுதாயத்தை கெடுக்கிறாங்க. எங்க இருந்து உங்களுக்கு இந்த பார்வை வருது? அவங்கள நான் வந்து நீங்க TNPSC சேர்த்து போராட்டம் இருக்கட்டும். நீங்க என்னுடைய கணிப்பு படி நீங்க மேனேஜ்மெண்ட் துறையில வேலை பாக்குறீங்க இருந்ததுன்னா உங்க மேனேஜ்மெண்ட் நீங்க போராடுங்க சார். உங்க சேலரி வந்து UGC ஸ்டாண்ட்ஸ் படி இருக்காது. நீங்க அதுக்கு பண்ணுங்க. வந்து வேற மாதிரி அதுதான் வேற மாதிரி. அந்த பயம் உங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு இல்ல. அவ்வளவுதான். மாணவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், சரியான விதத்துல எப்படி இருக்கணும், உங்களுடைய ஒட்டுமொத்த பார்வை? மாணவர்களுடைய அரசியல் அந்த மண்ணுக்கான, அந்த மண்ணின் மைந்தர்களுக்கான உரிமைகளை மீட்டெடுப்பதையும் அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்வதிலையும் முழுமையா அந்த மண்ணுக்கான விடுதலையை நோக்கி இருக்கணும். அப்படிங்கறதுல தான், அப்படி இருக்கும்போது தான் அது சரியான ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கறத நாங்க உறுதியா நம்புறோம். இந்த தேசத்துல வந்து இவங்க சொல்ல எல்லா பிரச்சனையும் தீரணும்னா அடிப்படையில கல்வி ரொம்ப முக்கியம். சரியான கல்வி முக்கியம். அந்த கல்வி சரியாக இருக்கும்போது நிச்சயமாக நிறைய பிரச்சனைகள் அது வந்து சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அவங்க பேசுனதுலேருந்து நான் ஒரு விஷயம், நான் இந்த மாணவர்களை பாராட்டுறேன். அவங்களுக்கு சமுதாய அக்கறை இருக்கு. நான் போராடுறதுக்கும் எதிராக நான் பேசலை. ஆனால் உங்களுடைய கல்வியை முழுமை பண்ணிட்டு நீங்கள் போராடுங்கன்னு சொல்கிறேன். நான் அதுக்கு 2 உதாரணம் சொல்கிறேன். ஒன்று வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஏன்னா நான் 2 பேரும், ஏன்னா நான் வந்து காந்தியடிகளில் நாங்கள் கொண்டு வரல. ஏன்னா அவங்க வந்து போராட்டம் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக. ஒன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இன்னொன்று வந்து பகத்சிங். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ICS படிக்க போகும்போது 1919 ஜாலியன் வாலாபாக், அந்த நேரத்தில் அவர் அதை பற்றி ஒரு பேச்சும் பேசல. ICS படிக்க போறார். ICS படிச்சு, ஏன்னா அவருடைய தந்தையினுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று ICS படிக்க போறார். ஆனா அவர் ICS வேலை பார்க்கணும்னு ஆசைப்படல. பரீட்சையில பாஸ் பண்றார்.
ஆனா இங்கு வந்து அந்த ஐசிஎஸ் வேலை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவருடைய தந்தையினுடைய ஆசையை அந்த அதை பாஸ் பண்ணிவிட்டு சிஆர் தாஸ் கடிதம் எழுதுகிறார், நான் வந்து இந்த அரசியல் இயக்கத்தில் சேர போறேன், எனக்கு உதவி செய்யுங்க. இது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து பகத்சிங். நாம் மிகவும் மதிக்கத்தக்க ஒரு போராளி பகத்சிங். ஆனால் பகத்சிங் நான் முழுவதும் சொல்வதற்கு நேரமில்லை. கடைசி அவன் தூக்குல போடுறதுக்கு சில நாட்களுக்கு முன்பு அவருடைய நண்பர்களோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்போது பகத்சிங் சொல்லுகிறார், இந்த சின்ன சின்ன குழுக்களாக புரட்சியை ஏற்படுத்துவது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்காது. என்னுடைய இளைஞர்கள் தங்களுடைய சக்தியை இதற்காக செலவு செய்யாதீர்கள்னு சொல்றார். சொல்லும் போது நண்பர்கள் சொல்றாங்க, ஏன் நீங்களே இதை அறிவிக்கலாமே இளைஞர்களுக்குன்னு சொல்லும் போது பகத்சிங் சொல்றாரு, இந்த நேரத்துல நான் சொன்னா ஏதாவது தண்டனையிலிருந்து நான் தப்ப வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு மனு கொடுப்பதாக அது ஆகிவிடும், நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றார். அப்ப அவருடைய போராட்டத்தை, அவர் செய்த மொத்த போராட்டத்தையும் அவர் கடைசி நேரத்தில் அதை மறுதலித்து பேசுறது மாதிரி ஒரு சூழல் வருது. அதே இது பகத்சிங் சுபாஷ் சந்திர போஸ் தன்னுடைய கல்வியை முழுமையாக முடித்து விட்டு அவருடைய கடைசி வரை அவர் மறுதலிக்கவில்லை. காரணம் என்னன்னா அவர் பின்னால் இருந்த கல்வி. நான் இந்த மாணவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், இந்த நாட்டுக்கு சுபாஷ் சந்திர போஸ்கள் தேவை. நீங்கள் வருவீர்கள் எப்போது என்று சொன்னால், உங்கள் கல்வியை முழுமை செய்து கொண்டு இந்த போராட்டத்தில் நீங்கள் ஈடுபட்டால் நிச்சயமாக இந்த நாட்டுக்கு சுபாஷ் சந்திர போஸ்கள் தேவை. நீங்கள் சுபாஷ் சந்திர போஸாக இருப்பீர்கள். எனவே தயவு செய்து கல்வியை புறக்கணிக்காதீர்கள் என்ற கோரிக்கையை வைக்கிறேன். வணக்கம். கல்லூரி மாணவர்களின் அரசியல் செயல்பாடுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ற இடத்துல எமோஷன் யூஸ் பண்றாங்க. இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பேசின ஸ்டேட்மெண்ட், இவங்க சைடும் அவங்க சைடும் பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னா, இவங்க பேசினது எல்லாமே உணர்ச்சி வசப்பட்டே பேசினாங்க. எல்லாமே அவங்க பாயிண்ட் எல்லாம் சரி, அந்த பாயிண்ட் கூட இன்டெலிஜென்ட்டா, லாஜிக்கா, ஆர்கியூபிளா கரெக்டா சொல்றதுக்கு தோணல. அதாவது உணர்ச்சி வசப்படுறாங்க. எந்த விஷயத்தையுமே சொல்லியிருக்கிறது என்னன்னா, உணர்ச்சி வசப்பட்டு செய்யும்போது தப்பாதான் முடியும், சரியா போகாது. சோ ஒரு அரசியல்வாதினா மூச்சு காத்து எல்லாமே அது அரசியல் நினைக்க முடியுமா? அந்த லெவலுக்கு இருக்கா உங்களுக்கு? அந்த அளவுக்கு நம்மளால அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லா இடத்துலயுமே இருக்கா? சோ கோல் அந்த நீங்க பாலிடிக்ஸ் தான் சொன்னாக்க கான்ஸ்டிடியூஷனை படிங்க. முதல்ல அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னு படிங்க. கான்ஸ்டிடியூஷன் தெரியுமா? நீங்க லோக்கல் பாலிடிக்ஸ் பேசுறீங்க, போராட்டம்ன்றீங்க. ஃபர்ஸ்ட் எக்கானமி படிங்க, கான்ஸ்டிடியூஷன் சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன சொல்லு, அம்பேத்கர் வடி வச்ச அந்த கான்ஸ்டிடியூஷன் ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. லாஜிக்கலா பேசுங்க, எமோஷனல் ஆகாதீங்க. சப்ஜெக்ட் சார், இன்னைக்கு நம்ம சலூனுக்கு போறோம்னா சலூன் அழகா இருக்கு, நல்லா இருக்கு, இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க, நல்லா முடி வெட்டுறான்னா போறோம். அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவனுக்கு தான் மரியாதை, நாலேஜ் ஒர்க்கர்னு சொல்றோம். நீங்க எந்த லைனை சூஸ் பண்ணாலும் சரி, எந்த லைனா வேணா இருக்கட்டும், ஆனா அந்த லைன்ல ஒரு பக்கா ப்ரொஃபஷனல் தரோவா ப்ரொஃபஷனலா இருங்க. அப்பவே அந்த டிசிப்ளின் வந்துடும் உங்களுக்கு. உணர்ச்சி வசப்படுதலில் ஒரு பிழையும் இல்லை. தலையை சுத்தி ஆயுதம் வரும் பொழுது தடி எடுப்பதில் தவறே இல்லை. தடியை நிரந்தரமாக நாங்கள் எடுக்க மாட்டோம். அதுக்கான படிப்பும் அதற்கான பின்புலமும் பொது உடைமைச் சட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு வரும். தொடர்ச்சியாக களத்தில் இறங்குவது போலவே கருத்தியல் தளத்திலும் அவர்கள் தொடர்ந்து இயங்க வேண்டியிருக்கிறது. எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுல தான் அவருடைய வெற்றி நிச்சயமாக அதில் இருக்குது. கருத்தியல் தளத்தில் மாணவர்கள் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டே இருந்தோமானால் வருங்காலம் என்பது மாணவர்கள் தான் வசப்படும். போராட்டங்கள் தான் ஒரு நாட்டில் ஜனநாயகம் உயிரோட இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. ஒரு விஷயத்துக்காக மக்கள் போராடும் போது, ஜாதி அமைப்புகள் போராடும் போது, அரசியல் கட்சிகள் போராடும் போது வராத விமர்சனம் மாணவர்கள் போராடும் போது வரதுக்கான காரணம் மாணவர்களை கல்வியோடும் நாட்டோட வளர்ச்சியோடும் ஒப்பிட்டு பார்க்கறதுனாலதான். இந்த அக்கறையை முற்றிலுமா நம்மளால புறந்தள்ள முடியாது. அதே சமயத்துல எந்த கல்வி நிறுவனத்திலிருந்து மருத்துவர்கள் வராங்களோ, இன்ஜினியர்கள் வராங்களோ, அதே கல்வி நிறுவனத்திலிருந்து தான் அரசியல் ஆளுமைகளும் உருவாகுறாங்க. நீ தொழில்நுட்பம் படி, விஞ்ஞானம் படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் அமல்படுத்தக்கூடிய அரசியலை படிக்காத அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல சரியாக இருக்க முடியும்? அடுத்த வாரமும் வேறு ஒரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றியும் வணக்கம்.